கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1755 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 51 அதிகாரம் 12வது வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். குடும்பத்தின் ஆறுதல் உனக்கு இல்லாமல் போகலாம் அல்லது இழந்திருக்கலாம். யாருடைய ஆதரவும் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஆறுதல் சொல்ல செய்ய யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்கலாம். கர்த்தரிடத்திலே நிலைத்து நிறு மகளே, கர்த்தரிடத்திலே நிலைத்து நிறு மகனே. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்கு ஆறுதல் செய்கிறவர். உன்னுடைய வேதனை, உன்னுடைய கவலை, உன் கண்ணீர், நீ படுகிற பாடுகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். என் உறவுகள் ஆறுதல் எனக்கு சொல்லவில்லை என்று கலங்காதே. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒருவேளை மனுஷன் உங்களை மிரட்டலாம். வேதம் சொல்லுகிறது, சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படாதிருங்கள். வானத்தையும் பூமிக்கும் உண்டாக்கின கர்த்தரை பாருங்கள். மனுஷர்களை காட்டிலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அவரை பார் மகளே, அவரை பார். உன் கவலைகள் மாறும், உன் கண்ணீர் மாறும். உனக்கு ஆறுதல் அவரிடத்திலிருந்து வரும். உனக்காகத்தான் இந்த செய்தி. சகோதரனே, சகோதரியே, ஆறுதலின்றி தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்று முதல் உனக்கு ஆறுதல் தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் ஆறுதலின்றி தவிக்கிறார்களோ, மனுஷர்களுடைய மிரட்டல், மனுஷர்களுடைய நிந்தனை, மனு புத்திரர்களுடைய நிந்தனை, இவைகளுக்கெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்குமான செய்தி, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்களெல்லாம் புல்லுக்கு ஒப்பானவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள். கர்த்தர் அழியாதவர். உனக்கு ஆறுதல் செய்வார். மகளே, மகளே, ஆறுதலின்றி தவிக்கிறாய் அல்லவா? மகனே, ஆறுதலின்றி தவிக்கிறாய் அல்லவா? வாழுகிறேன், ஆனால் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தருடைய ஆறுதல் உன்னை தேடி வந்த பின்னாடி உன் மகிழ்ச்சி ஹல்லேலூயா மாறும். உன் மகிழ்ச்சியிலே ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் வரப்போகிறது. எப்படி தெரியுமா? ஆனந்த மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. நித்திய மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. உன் மகிழ்ச்சியிலே தேவன் பங்கு பெறுவார். தேவனே உனக்கு மகிழ்ச்சியை தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.